மகாவிஷ்ணு உலக தரம் வாய்ந்த அறிவியல பேசி, அத தமிழ்நாடு அரசு எதிர்த்து, அத நம்மை போன்ற முற்போக்காளர்கள் எதிர்த்து, அத பிஜேபி கையில எடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க யார புரமோட் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த கட்சியினுடைய கோட்பாடே அதான். பெண் பிள்ளைகளை காவு வாங்குவது தான் அந்த கட்சியினுடைய கோட்பாடு. இவங்க டார்கெட் பண்ற குரூப் எல்லாருமே விமனா தான் இருக்காங்க. ஏன் பெண் குழந்தைகள டார்கெட் பண்றாங்கன்னா, பிஜேபி அவங்க ஏற்றுக்கொண்ட சனாதனத்தின் அடிப்படையில, பெண்கள் தான் ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரம். மத பிரச்சாரத்தை கடத்தக்கூடிய கருவி பெண்கள். இவங்க கிட்ட சொன்னோம்னா, இவங்க போய் சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேனே, ஒரு பையன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு போய் வீட்ல டிஸ்கஸே பண்ண மாட்டான். அவன் போனோனே ஒண்ணு பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுவான். இல்ல ஃபிரெண்ட்ஸோட சுத்த போயிடுவான். ஆனா இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணும்னா, அத விட அக்கா, தங்கச்சி, தம்பி யாராவது உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்க வீட்ல போய் இத டிஸ்கஸ் பண்ணும். இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நம்ப வப்பாங்க. அப்ப பெண்கள் எளிமையாக ஒரு செய்தியை கடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, இவங்க பெண் குழந்தைகள டார்கெட் பண்றாங்க.